யோசுவா 21வது அதிகாரம் 1. அப்பொழுது லேவியரின் வம்சபிதாக்களின் தலைவர் கானான் தேசத்திலிருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவிடனித்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களிலுள்ள தலைவரிடத்திலும் சேர்ந்து வந்து 2. நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருகஜீவனுக்காக வெளிநிலங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். 3. கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்தரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். 4. கோகாத்தியரின் வம்சங்களுக்குச் சீட்டு விழுந்தது. அந்தச் சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமீன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. 5. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்பிராயீம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. 6. கெர்சோன் புத்திரருக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானிலிருக்கிற மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. 7. மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செப்புலோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. 8. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். 9. லேவியின் குமாரரில் முதலாம் சீட்டை பெற்ற கோகாத்தியரின் வம்சங்களிலே இருக்கிற ஆரோனின் குமாரருக்கு 10. யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் அவர்கள் கொடுத்தவைகளும் பேர்பேராகச் சொல்லப்பட்டவைகளுமான பட்டணங்களின் நாமங்களாவன. 11. யூதாவின் மலைத்தேசத்தில் ஆனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் அதைச் சூழ்ந்த வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். 12. பட்டணத்தைச் சேர்ந்த வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு காணியாட்சியாக கொடுத்தார்கள். 13. இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளிநிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும். 14. யாத்தீரையும் அதன் வெளிநிலங்களையும் எஸ்தெமவாவையும் அதன் வெளிநிலங்களையும். 15. ஓலோனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும். 16. ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும் யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும் பெட்ஷிமேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த 2 கோத்திரங்களிலிருக்கிற பட்டணங்கள் 9. 17. பென்யமீன் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளிநிலங்களையும் கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும். 18. ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் அல்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 19. ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 13. 20. லேவியரான கோகாத்தின் புத்திரரில் மீதியான அவர்களுடைய மற்ற வம்சங்களுக்கு எப்பிராயீம் கோத்திரத்திலே அவர்களுக்கு பங்குவீதமாக அவர்கள் கொடுத்த பட்டணங்களாவன. 21. கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான எப்பிராயீமின் மலைத்தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் ஏசேரையும் அதன் வெளிநிலங்களையும். 22. கிப்சாயீமையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்தொரோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 23. தான் கோத்திரத்திலே எல்தெக்கேயையும் அதன் வெளிநிலங்களையும் கிபெத்தோனையும் அதன் வெளிநிலங்களையும். 24. ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 25. மனாசேயின் பாதி கோத்திரத்திலே தானாகையும் அதன் வெளிநிலங்களையும் காத்ரிம்மோனையும் அதன் வெளிநிலங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. 26. கோகாத் புத்திரரின் மீதியான வம்சங்களுக்கு உண்டான பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 10. 27. லேவியரின் வம்சங்களிலே கெர்சோன் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திரத்தில் கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமான பாசானில் உள்ள கோலானையும் அதன் வெளிநிலங்களையும் பேயஸ்திராவையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 2. 28. இசக்காரின் கோத்திரத்திலே கீசோனையும் அதன் வெளிநிலங்களையும் தாபராத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 29.
எர்மூத்தையும் அதன் வெளிநிலங்களையும் என்கன்னீமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 30. ஆசேரின் கோத்திரத்திலே மிஷயாலையும் அதன் வெளிநிலங்களையும் அப்தோனையும் அதன் வெளிநிலங்களையும். 31. எல்காத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ரேகோபையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 32. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கலப்பட்டணமாக கலிலேயாவிலுள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும் அம்மோத்தோரையும் அதன் வெளிநிலங்களையும் கர்த்தானையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 3. 33. கெர்சோனியருக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 13. 34. மற்ற லேவியராகிய மெராரி புத்திரரின் வம்சங்களுக்கு செப்புலோன் கோத்திரத்திலே யொக்னியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கர்த்தாவையும் அதன் வெளிநிலங்களையும். 35. திம்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் நகலாலையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 36. ரூபன் கோத்திரத்திலே பேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யாகசாவையும் அதன் வெளிநிலங்களையும். 37. கெதெமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மெபாகாத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 38. காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கலப்பட்டணமாக கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மக்னாயீமையும் அதன் வெளிநிலங்களையும். 39. எஸ்போனையும் அதன் வெளிநிலங்களையும் யாசேரையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இந்த பட்டணங்கள் 4. 40. இவைகளெல்லாம் லேவியரின் மற்ற வம்சங்களாகிய மெராரி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த பட்டணங்கள். அவர்களுடைய பங்குவீதம் 12 பட்டணங்கள். 41. இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்களெல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுட்பட 48. 42. இந்த பட்டணங்களில் ஒவ்வொன்றிற்கும் அததைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் இருந்தது. எல்லா பட்டணங்களுக்கும் அப்படியே இருந்தது. 43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தையெல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளைச் சுதந்தரித்துக்கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். 44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களைச் சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லாச் சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார். 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்குச் சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. யோசுவா 22வது அதிகாரம். 1. அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து 2. அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். 3. நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். 4. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்குச் சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்திலிருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிப்போங்கள். 5. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளைக் கைக்கொண்டு அவரைப் பற்றிக்கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியேயும் நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். 6. இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். 7. மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்தரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடே கூட சுதந்தரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறபோது அவர்களை ஆசீர்வதித்து 8. நீங்கள் மிகுந்த ஐசுவரியத்தோடும் மகா ஏராளமான ஆடுமாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான். 9. அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும்
கர்த்தர் மோசேயைக் கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீலேயா தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சீலோவிலிருந்த இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பிப் போனார்கள். 10. கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். 11. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். 12. அவர்கள் அதை கேள்விப்பட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் சபையாரெல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி 13. கீலேயா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்துக்கும் காத் புத்திரரிடத்துக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருடைய குமாரனாகிய பினெகாசையும் 14. அவனோடே கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரவேலின் சேனைகளிலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான். 15. அவர்கள் கீலேயா தேசத்திலே ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து 16. நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? 17. பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கிச் சுத்தமாகவில்லையே. 18. நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ? இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபையனைத்தின் மேலும் கடுங்கோபங்கொள்வாரே. 19. உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாயிருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கரையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக்கொள்ளலாமே. நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தையல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிருங்கள். 20. சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லையென்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்லச் சொன்னார்கள் என்றார்கள். 21. அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக 22. தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்கக்கடவர். 23. ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதேயல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதின்மேல் சர்வாங்க தகனபலிகளையாகிலும் போஜனபலியையாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. 24. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன? 25. ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்கச் செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால் 26. சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையைச் செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கும். 27. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோடே சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். 28. நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படிச் சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம். 29.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தைத் தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜனபலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள். 30. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய பினெகாசும் அவனோடே இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய 1000 தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. 31. அப்பொழுது ஆசாரியனான எலெயாசாரின் குமாரனாகிய பினெகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படிக்கொத்த துரோகத்தைச் செய்யாதிருக்கிறதினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான். 32. ஆசாரியனான எலெயாசாரின் குமாரனாகிய பினெகாசும் பிரபுக்களும் கீலேயா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறுசெய்தி சொன்னார்கள். 33. அந்தச் செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். 34. கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பேரிட்டார்கள்.